ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்ஆர்சிபியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து இருக்க போகுது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 7th அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா இதில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிராஜுவேட் அதுக்கப்புறம் டிப்ளமோ கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் கிராஜுவேட் கேட்டகரி இதுக்கு வந்து பாருங்கள் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, பிஎஸ்சியில் பயோடெக்னாலஜி முடித்தவங்க, பிசிஏ முடித்தவங்க, பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் வந்து டிப்ளமோக்கு வந்து பாருங்கள் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, டிப்ளமோலே வந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் முடித்தவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி ஸ்டைஃபனாக வந்து பார்த்தோன்னா இந்த கிராஜுவேட்டுக்குலாம் வந்து 9,000 தராங்க. ஸோ அதே டிப்ளமோக்கு வந்து 8,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, பிசிஏ, டிப்ளமோவில் வந்து பாருங்கள் நீங்கள் முடித்தவங்க எல்லாருமே வந்து 2020, 21, 22, 23, 24 இந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயரில் நீங்கள் முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுமே வந்து பாருங்கள் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் வந்து டிகிரியில் வந்து கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே டெக்னீஷியன் டிப்ளமோக்கெலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன பற்றில அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அப்பண்டிஸ் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஆஸ் பர் தி அப்பண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும். மந்த்லி ஸ்டைஃபன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி இங்கே எதிரியே நீங்கள் அப்பண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதேமாதிரி உங்கள்கிட்ட 1 இயர் இல்லைனா வந்து 1 இயருக்கு மேலே உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் தான். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேசிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட்னே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது உங்களோட பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்லாம் கிடையாது. உங்களோட கிராஜுவேட்டோட மார்க் இல்லைனா வந்து டிப்ளமோவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான மார்க் வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு திருச்சியில் தான் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் nats.education.gov.in கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஸோ லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்னு வரும். அதில் போய் நீங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். 12 டிஜிட்டில் வந்து இருக்கும் அந்த நம்பரு. அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவுமே வந்து பாருங்கள் நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷன் ஒன்று வரும். அதில் வந்து நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து வரும். அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கேயே வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் வந்து 7th அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான வெனு வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதுக்கான அட்ரஸ்மே வந்து இங்கே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே வந்து ஹெல்ப்லைனுக்கு வந்து இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.